நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புற நேரம் வந்துச்சுங்க. இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி நம்ம திருப்பி சென்னைக்கு போனோம். அதுக்கு முன்னாடி இந்த பேக் வியூ எது காட்டுறேன்னா, இந்த காரில் இருக்க நம்ம தார் ராக்ஸில் இருக்கிற காரில் இருக்கிற டேஷ் கேமோட வியூ காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனு, ரெட் டைகர்னு சொல்லிட்டு பிராண்டு F17 மாடலு. இந்த டேஷ் கேமோட விலை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 16 வரும். நீங்கள் இந்த டேஷ் கேம் வாங்குறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறோமா இல்லையா, நம்மளுக்கு பின்னாடி வரவங்க நம்மள முன்னாடி இருக்க போகும்போது எப்படி கவனிச்சு ஓட்டணுன்றது ஒன்றும் பாதி பேருக்கு தெரியவே தெரியல. என்னடா இண்டிகேட்டர் போடுறாங்களே, எங்கடா வண்டியை திருப்புறாங்களேன்ற பார்க்க போறதே கிடையாது. நான் போறேன், நீ ஏன் குறுக்கில் வந்தன்ற மாதிரி தான் அவங்க வந்து நேரம் இடிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இந்த ரோடை பார்த்து ஓட்டும் போது இதை கவனிச்சு ஓட்டணுன்றதே தெரியல. எந்த ஒரு பெரிய வண்டியில சின்ன வண்டி அடிபட்டாலும் அந்த சின்ன வண்டிக்கு தான் பாதிப்பு அதிகம். அதனால ஓட்டும் போது ஜாக்கிரதையா ஓட்டுங்க. இப்ப நம்ம காந்தி மண்டபத்துக்காக வந்திருக்கோம். காந்தி மண்டபத்துல இந்த ஃபுல் வியூ பாருங்க. இந்த ஃபுல் வியூ பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்போசிட்ல இருக்கிற பீச்சில் இருக்கிற வியூவோ பார்க்கலாம். சரிங்களா? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த காந்தி மண்டபத்தை பார்த்து முடிச்ச உடனே நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்க ஓல்டு பில்டிங்லாம் பார்க்கலாம். ஒயிட் டவுன் சிட்டியில இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவள்ளுவர் தினன்றதுனால ஒருத்தர் கூட்டம் கூட கிடையாது, காலியாக இருக்குது. மேக்சிமம் பாண்டிச்சேரியில் வருது இந்த பீச்சில் இருக்க ஆளுங்களை பார்க்க தான் மேக்சிமம் வராங்க. ரெண்டாவது இங்கே இருக்க ஷாப்ஸுக்காக தான் வராங்க. ஆனால் நம்ம அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 நான் மணக்குள விநாயகருக்கு டிசம்பர் 31 வந்துடுவேன். இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற சர்ச்சு, இங்கே இருக்கிற கோயிலுங்கெல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டு போவேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி மேக்சிமம் வருஷம் நான் மணக்குள விநாயகர் தான் வருவேன். இந்த வியூவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்து அங்கேருந்து திருப்பி பீச்சுக்கு இன்னொரு வியூவுக்கு வந்திருக்கும். இந்த வியூவிலேருந்து பாருங்கள், ஓரளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு, டீனேஜ் பசங்க, அந்த லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருக்குது. ஆனால் வெயிலாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வாங்க, சன்செட் ஆகும்போது, ஈவினிங்கில் வாங்க, சன் டவுன் ஆகும்போது. மேக்ஸிமம் வந்து அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து சில்னஸ் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வரும்போது கூட்டமாக இருக்க டைமில் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப நேரமாக இருந்துட்டோம். இங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பி வேறு எங்கே போகலாம்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் கூட்டம் ரொம்ப கம்மி, வெயில் ஓவராக இருக்குது. அதனால் இங்கேருந்து கிளம்பி நம்ம அடுத்து மத்தியானம் சாப்பாடு வந்து ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம சென்னையை பார்த்து கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இங்கேருந்து கிளம்பி நம்ம சென்னை கிளம்பிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரெட் ஹில்ஸுக்கு போயிட்டு, ரெட் ஹில்ஸில் ஃப்ரெஷ் தாபா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. மேக்ஸிமம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, ஃபேமிலியாக வந்து சாப்பிடுவாங்க. லேடிஸில் நிறைய பேர் வந்து சாப்பிடக்கூடிய காமனான இடம் இது. குவாலிட்டியாகவும் இருக்கும், பார்சலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெட் ஹில்ஸ் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரெஷ் தாபாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்களும் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.